ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மை மாம்ஸ் குக்கிங். மல்லி இலையோட வாசனை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி மல்லி இலையும் சிக்கனும் வச்சு இன்றைக்கி நம்ம சிக்கன் லெக் பீஸில் மல்லி சிக்கன் நம்ம பண்ண போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி. இது இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்த மல்லி சிக்கன் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு 4 லெக் பீஸ் எடுத்திருக்கேன். இது லெக் பீஸ்லாம் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் நார்மல் பீசஸில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, இதுக்கு தேவையான உப்பு, சில்லி பவுடர் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி நம்ம போட்டுக்கலாம். இல்லை 2 டேபிள் ஸ்பூன் பக்கத்தில் தண்ணி இல்லாத கட்டியான தயிர் நம்ம எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணணும். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அரைச்சி விழுது 1 டேபிள் ஸ்பூன், அதையும் போட்டு நம்ம நல்லா ரெஃப்ரிஜிரேட்டரில் நம்ம 2 hours நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ நான் நல்லா கொத்தமல்லி இலையை நல்லா கழுவி இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பேஸ்ட் நம்ம அரைச்சிக்க போகிறோம். கொத்தமல்லி இலை, பச்சை மிளகா, இது ரெண்டுத்தையும் போட்டு நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி நம்ம எடுத்து நம்ம தனியாக அதை வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் நான் கோகோனட் ஆயிலில் தான் எல்லாமே பண்ணுவேன். ஸோ கோகோனட் ஆயில் இப்போ நான் ஊற்றுறேன். ஸோ இப்போ இதில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு இது 3 போட்டு நம்ம பொரிய விட்டுட்டு பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் இதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் நம்ம சேர்க்கணும். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுடலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஆல்ரெடி நம்ம சிக்கன்லேயும் கொஞ்சம் போட்டிருக்கோம். ஸோ இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம போட போகிறோம். ஸோ போட்டு இது நல்லா நம்ம வதக்கி விட்டுருவோம். அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிடலாம். இப்போ 2 hours பக்கத்தில் மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் சிக்கன். அந்த சிக்கன் எடுத்து இப்போ இதில் நம்ம போட போகிறோம். இப்போ இதில் நல்லா நம்மளுக்கு அந்த சிக்கன் நல்லா ஜூஸியாக நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் என்னோடய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு உடனே தெரியும் என்னோடய வீடியோஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு இன்டிமேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ பெல் பட்டனையும் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மேரினேட் பண்ண இந்த சிக்கனை நீங்கள் ஓவர் நைட் கூட நீங்கள் வச்சுக்கலாம். எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வைக்கிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு அந்த மசாலாஸ் எல்லாமே அதில் உங்களுக்கு பிடிச்சி நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இது எண்ணெயிலே வதங்கட்டும். இதில் நம்ம 1.5 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ இந்த கொரியாண்டர் பவுடரை சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. அந்த தனியா பவுடர் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நீங்கள் நல்லா அதிலே வதக்கி கொடுத்துருக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் தண்ணி ஊற்றிடாதீங்க. இதை நல்லா அந்த மாதிரி நம்ம வதக்கி கொடுத்ததுக்கப்புறம் நாம் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி கொஞ்சோண்டு சேர்த்து நம்ம இதை வேக வைக்கணும். ஏன்னா இது நல்லா வேகணும் இல்லையா. சில பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அப்படி தண்ணியே ஊற்றாமல் நம்ம மூடி வச்சா கூட அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணி கூட வெளியில் வரும். ஸோ இப்போ தேவையான தண்ணி அப்படின்னா ஒரு கால் டம்ளர், சின்ன டம்ளருக்கு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே ஒரு லிட்டு போட்டு நம்ம மூடி நம்ம வேக வச்சிடலாம். இது பயங்கர டேஸ்டியாக இருக்கும். இது நம்ம எல்லா வெரைட்டி சப்பாத்தி ட்ரையாக சாப்பிட்ணுன்னா சப்பாத்தி கூட, சாதத்து கூட, ரசத்து கூட, இது எல்லாத்துக்குமே கூட சூப்பரான காம்பினேஷன் இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. ரொம்ப பர்ஃபெக்டாக ஐ மீன் ஒரு 3/4 உங்களுக்கு வெந்தால் போதும். அந்த அளவுக்கு உங்களுக்கு வேகிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இது பர்ஃபெக்டாக அது குக் ஆகிருக்கு. ஸோ இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த கொத்தமல்லி, அப்புறம் நான் ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஸோ அந்த பச்சை மிளகா இது 2ம் போட்டு அந்த விழுதை எடுத்து இப்போ நம்ம இதில் நம்ம ஆட் பண்ணி விட போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு நான் போடுறேன். உப்பு எனக்கு கம்மியாக இருந்துச்சு, நல்லா போட்டுக்கிட்டேன்.
இப்போ இந்த விழுதை நம்ம வந்து அரைச்சி விட்டுக்கலாம். இந்த விழுது கூட உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் நான் இன்றைக்கி நிறையாவே வந்து கொரியாண்டர் லீஃப் வந்து நிறையவே நான் வந்து அரைச்சி விட்டேன். ஏன்னா என்கிட்ட நிறையா இருந்துச்சு. மோரோவர் வந்து ரொம்ப ஹெல்தி அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே நான் அரைச்சி விட்டதுனால தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு கலரில் அது வந்து கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் லைட்டாக நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு க்ரீனிஷ் கலரில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அது கூட நீங்கள் தேங்காய் பால் சேர்க்கணுன்னா கூட தேங்காய் பாலும் சேர்த்து நீங்கள் வந்து வேக விட்டுக்கலாம். உங்களுக்கு அந்த கலரோட அந்த டெக்ஸ்சர், அந்த கலர் அது எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து இருக்கும். லைட் க்ரீனில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இங்கே நான் வந்து நிறைய கொரியாண்டர் போட்டதுனால எனக்கு நிறையா ஒரு க்ரீனிஷ் கலரில் எனக்கு வந்து கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து இப்போ நம்ம நல்லா ஸ்டிர் ஃப்ரை சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம அந்த டேஸ்ட் வந்து செம்ம சூப்பராக வந்து இருக்கும். இப்போ எல்லா தண்ணியுமே வந்து வற்றிடுச்சு, பர்ஃபெக்டாக வந்து குக்காக இருக்குது. மல்லி இலையும் அந்த பச்சை வாசனை போயிடுச்சு. ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ண வந்து ஆரம்பிச்சிடலாம். இது வந்து நான் சொன்ன மாதிரி தயிர் சாதத்து கூடலாம் ரொம்ப சூப்பரான அந்த காம்பினேஷன். என்னோடய குழந்தைங்க வந்து வெறும் சாதத்து கூடயே வச்சு இது வந்து சாப்பிடுவாங்க. அந்த மசாலாஸ் எல்லாத்தையும் சாதத்தில் பிசைஞ்சிட்டு இந்த சிக்கன் எடுத்து கடிச்சிட்டு அப்படியே வந்து அவங்க வந்து சாப்பிட்ருவாங்க. இது ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். சப்பாத்திக்கும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். சப்பாத்திக்கும் செம சூப்பராக அது வந்து இருக்கும். இந்த சிக்கன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் இது அது அப்படின்லாம் உங்களுக்கு வந்து தேவையே இல்லை. தக்காளியே நம்ம வந்து போடலை. நம்ம அந்த 2 டேபிள் ஸ்பூன் நம்ம கர்டு ஊட்டோம் இல்லையா, அந்த தயிரில் உள்ள புளிப்பு தான் நம்மளுக்கு வந்து இருக்கும். வேறு எந்த புளிப்புமே நம்மளுக்கு வந்து இருக்காது. இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு தவாவில் இதை வந்து நீங்கள் ரோஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு தவாவில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுட்டு, தோசைக்கல்ல எண்ணெய் விட்டுட்டு இதை நீங்கள் அப்படியே பொரித்து கூட நீங்கள் வந்து எடுத்துடலாம். அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா ஜூஸியாகவும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். இப்போ இந்த பர்ஃபெக்டான மல்லி சிக்கன் உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. லெக் பீஸ் வந்து உங்களுக்கு வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சூப்பரான காம்பினேஷன். சாம்பார், தயிர், ரசம், ஈவன் சப்பாத்தி, ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து சாப்பிட்லாம். இன்றைக்கி நான் வந்து ட்ரையாக வந்து பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி வந்து வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இது கூட தேங்காய் பால் அரைச்சி கொஞ்சம் விட்டுட்டு அது கொஞ்சம் லைட்டாக கொதித்த உடனே நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பர்ஃபெக்டான டிஷ் உங்களுக்கு வந்து ரெடி ஆயிரும். ஸோ போத் ட்ரை அண்ட் செமி கிரேவி மல்லி சிக்கன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம வந்து கற்றுக்கிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் இந்த ரெசிபி வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.